விஜய் பேசிய புது பஞ்ச் டயலாக். சட்டசபையில் உதயநிதிக்கு பதிலடி. அடுக்கு மொழி வசனத்தில் மாஸ் காட்டிய முதலமைச்சர். இன்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தின் மீது அரசியல் கட்சிகளின் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் உரையாற்றினர். அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். திமுக கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் தான் தாவேக ஆட்சி அமைத்துள்ளது. பெரும்பான்மைக்கு எண்ணிக்கை இல்லாததால் கூவத்தூரை மிஞ்சும் அளவுக்கு கூத்தடிக்கிறார்கள். இந்த ஆட்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்க போகிறது என்று தெரியவில்லை. எம்எல்ஏக்களை கடன் வாங்கி ஆட்சி செய்யும் இந்த அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று ஒரே போடாக போட்டார் உதயநிதி. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானம் முடிந்ததும் முதல்வர் விஜய் நன்றி கூறி பேசுகையில், எங்கள் ஆட்சி அமைய குதிரை பேரம் நடந்ததாக சில உறுப்பினர்கள் தெரிவித்தனர். அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒன்றுதான், எங்கள் அரசு குதிரை வேகத்தில் செயல்படும் அரசு, குதிரை பேரம் செய்யும் அரசு அல்ல என்று எதுகை மோனை வசனம் பேசி முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தையே அதிர வைத்தார். மேலும் எங்களை சிறுபான்மை அரசாக நீங்கள் நினைத்தால் அதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான், சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான் என்று விஜய் கூறியிருக்கிறார். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் 34.92% வாக்குகளுடன் 1,62,00,000 வாக்காளர்களின் ஆதரவுடன் மக்கள் தமிழக வெற்றி கழகத்தை பெரும்பான்மை கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். தனிப்பெரும்பான்மை நூலிலையில் தள்ளி போயிருக்கிறது என உதயநிதிக்கு விஜய் பதிலடி கொடுத்துள்ளார்.